character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Good evening 10th standard students. I hope all are happy and safe. Happy-ஆ இருங்க, சேஃபாக இருங்க. சேஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுச்சுவேஷன்ஸில். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னா, ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும்னா நம்ம சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் அன்னெசரியாக போகாதீங்க. அப்படி போனாலும் வியர் த மாஸ்க் அண்ட் சானிடைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து சானிடைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் பார்த்துட்டுருக்கோம், சிவிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம், சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கணும். வாங்க டுடே கிளாஸ் போகலாம். ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். The fundamental duties in the Indian constitutions are inspired by the constitution of former USSR. Okay, நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கண்ட்ரீஸ்லேருந்து எந்த உடைய கண்ட்ரீஸுடைய இதிலேருந்து நம்ம எடுத்தோம்னா USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியட் ரஷ்யா. ஓகே, in 1976 the Congress party set up the Sardar Swaran Singh committee. நோட் பண்ணிக்கமா, காங்கிரஸ் பார்ட்டி தான் நம்மளுக்கு அது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி to make recommendations, பரிந்துரைக்குது எதனா the fundamental duties. ஓகே, சர்தார் ஸ்வரன் கமிட்டி நோட் பண்ணிக்கமா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இதுதான் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பரிந்துரை செய்து. ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பார்ட்டி மூலமா ஏற்படுத்தின சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அதை உருவாக்குறாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 added some responsibilities of citizen. ஓகே, குடிமகன்களின் உரிமைகள். ஓகே, சாரி, உரிமைகளில் பொறுப்புகள். ஓகே, அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிட்டிசன் டு அவர் கான்ஸ்டியூஷன் கால்டு த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதோ, நம்மளுக்கு ஒரு உரிமைகள் இருக்குதோ, அதே போல் நம்மளுக்கு கடமைகளும் இருக்கணும். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சாரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, திஸ் அமெண்ட்மெண்ட் added a new part. Okay, namely the part 4A. Okay, part 4A to the constitution. This new part consists only one article. ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இருக்குதுமா, that is article 50A1. அதாவது நியூவாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஏற்படுத்தினாங்களே அதில் ஒரே ஒன்று தான் இருக்குது. அதுதான் வந்து ஆர்டிகல் 51A. ஆர்டிகல் 51A which is the first time specified the court to the 10 fundamental duties. அதுபோல எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நோட் பண்ணிக்கமா, 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, எப்படி வந்து ரைட்ஸ் வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதுபோல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, குடிமகன்களின் கடமைகள் அது எத்தனைன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இதுனா த ஃபண்டமெண்டல் த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 4A. ஓகே, ஸோ அதன் மூலிமா வந்து நம்மளுக்கு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், to abide by the constitution. To abide na obey. Okay, to obey by the constitution and respect பண்ண மதிக்கணும். எதனா இட்ஸ் ஐடியல்ஸ். ஓகே, அதோடைய குறிக்கோள்களை, அவருடைய பிரதிநிதித்து, அதாவது பிரபலமானதை. ஓகே, அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதெல்லாம் எதுனா இந்த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் நம்ம ஒபே பண்ணவும் செய்யணும் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணவும் செய்யணும். எதுனா நம்மளுடைய இந்திய கொள்கைகளையும்
அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்களையும் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக், ஓகே, நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் அதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னி வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் எங்கே வந்து கொடி ஏற்றினாலும் நம்ம அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நேஷ்னல் ஆந்தம் எங்கே நம்ம வந்து அந்த நேஷ்னல் ஆந்தத்தை நம்மளுடைய தேசிய கீதம் நம்மளுக்கு எங்கேயாவது ஒழிக்கும் போதும் அதை நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். ஓகே, நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நம்மளுடைய இந்தியன்ஸுடைய நம்மளுடைய கண்ட்ரியுடைய சிம்பிளாக இருக்கக்கூடிய நேஷ்னல் ஆந்தையும் நேஷ்னல் ஆந்தத்தையும் நேஷ்னல் ஃப்ளாகையும் நம்ம ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அதை தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ். ஓகே, நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர் த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் அவர் ஃப்ரீடம். ஓகே, நம்ம செரிஷ் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அண்ட் ஃபாலோ பண்ணணும். எதனா நம்மளோட நேஷனல் நம்ம ஃப்ரீடத்துக்காக நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய உயிர் தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ உயிர் தியாகங்களை பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே அந்த ஃப்ரீடத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போற்றணும் அன்று மதிக்கணும். ஓகே, செகண்ட் ஒன், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் அவர் ஃப்ரீடம். ஓகே, தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருமா, டு uphold and protect the sovereignty. இறையாண்மையை நம்ம மதிக்கணும் அண்ட் யூனிட்டியாக இருக்கணும். ஓகே, இறையாண்மை நம்மளுடைய ரொம்ப பிரதிநிதித்துவ, அதாவது நம்மளுடைய கண்ட்ரியுடைய வேல்யூஸு அண்ட் அதுதான் வந்து இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் பவர் சொல்லுவாங்க அது. அண்ட் ஆல்சோ யூனிட்டியாக இருக்கணும் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் நம்ம பேணி காக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இறையாண்மை, இந்தியனுடைய அந்த சர்வஜினிட்டி அண்ட் யூனிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் நம்ம வந்து பேணி காக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருமா, டு டிஃபெண்ட். ஓகே, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ். ஓகே, டு டிஃபெண்ட் என்னது, அஸ் எ ப்ரொடெக்ட் அண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, நம்ம கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த ஒரு தருணத்துலையும் நம்ம கண்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக கண்ட்ரிக்கு தேவைப்படுற நேரத்தில் ஏதோ ஒரு நேஷ்னல் கலாமிட்டிஸ் டைமோ இல்லாட்டா வந்து வார் டைமோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் சரி நம்மளால் இயன்ற நம்மளோட ப்ரொடெக்ட் வந்து கண்ட்ரிக்கு தரணும். அண்ட் ரெண்டர் டியூ. ஓகே, ரெண்டர்னா டியூ த நேஷ்னல் சர்வீஸ். ஓகே, தேசியத்துக்கு அதை கண்ட்ரிக்கு தேவையான எந்த ஒரு சர்வீசஸும் நம்ம ரெடியாக பண்ணணும். அண்ட் த நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. ஓகே, எப்போ வந்து கண்ட்ரிக்கு நம்மளோட உதவி தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம நம்ம அதை செய்யணும். டு டிஃபெண்ட் நம்மளுடைய கண்ட்ரியை பாதுகாக்கணும் த கண்ட்ரி. அண்டு ரெண்டு நம்ம எந்த விதத்துலேயும் நம்மளுடைய ஆக்டிவான ஹெல்ப்பை கண்ட்ரி பண்ணணும். எந்த தருணத்துக்கு கண்ட்ரி தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இராணுவத்தில் ஈடுபடணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய நேஷ்னல் கலாமிட்டி டைமில் யாருக்கா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதான் ஒருத்தர் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணாலே அது ரெண்டர் தான் அது. ஓகே, ஹெல்ப் பண்ணணும். அது எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் த நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருமா, டு ப்ரமோட் ஹார்மோனி. ஓகே, ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஓகே, சகோதரிகள். ஓகே, அந்த ஹார்மோனி ஒரு பீஸ்ஃபுல்லான அண்ட் ஆல்சோ சகோதரத்துவத்தை நம்ம பேணி காக்கணும் அமாங் ஆல் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்ஜெண்டிங். ஓகே, பிராந்தியங்கள் சொல்லுவாங்க. பிராந்தியம் நம்மளுடைய நெய்பர் உடைய ஸ்டேட்ஸ் ஆகட்டும், நம்ம கண்ட்ரியில் எந்த பிளேஸ் ஆகட்டும். ஓகே, லிங்குஸ்டிக் எந்த ஒரு மொழி வேறுபாடும் பார்க்காம, ரீஜனல் வேறுபாடும் பார்க்காம, செக்ஷுவல் டைவர்சிட்டி எந்த இதுவும் பார்க்காம நம்ம ஒரு காமன் பிரதர்ஹுட், சகோதரிகள் அதுபோல் நம்ம இருக்கணும். ஓகே, அண்ட் டு த ரெனவுன்ஸ் த கைவிடுதல். ரெனவுன்ஸ்னா கைவிடணும். எந்த பழக்கத்தை ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரோகட்னா இழிவு, பெண்களை இழிவுபடுத்துகிற செயலை எல்லாரும் கைவிட்டுட்டு பெண்களை தாயாகவும் சகோதரிகளாகவும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தோடு இருக்கணும். அது எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆகட்டும், லிங்குஸ்டிக் ஆகட்டும், ரீஜனல் ஆகட்டும், செக்ஷுவல் டைவர்சிட்டி எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம இந்தியனா பிறந்த அனைவரும் சகோதரிகள் என்ற ஒரு பிணைப்போடு இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரெனவுன்ஸ் த ப்ராக்டிசஸ், பெண்களை இழிவுபடுத்துகிற செயல்களை வந்து கைவிட்டுட்டு அவங்க வந்து பெண்களை வந்து தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் அந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்மா, டு வேல்யூ அண்ட் preserve, okay, the rich heritage, okay, and our composite culture, okay, rich heritage, பாரம்பரியமான and கலாச்சாரத்தை பேணி காக்கணும். ஓகே, so the value and preserve the rich heritage. இந்தியானாலே
ஒரு சிறந்த கலாச்சாரத்துக்கு பேர் போனது. ஓகே, கலாச்சாரமாகட்டும் அந்த பாரம்பரியம், ஓகே, அதை நம்ம அதுக்கு எந்த விதத்துலையும் நம்ம கேடு விளைவிக்காமல் நம்ம அதை பேணி காக்கணும். ஓகே, அது டு வேல்யூ அண்ட் preserve the rich heritage of our composite culture. Okay, next one பாருமா, to protect and improve the national environment. Okay, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கவும் செய்யணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் செய்யணும். ஓகே, டு ப்ரொடெக்ட் பாதுகாக்கணும் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் the natural environment including forest, lakes, rivers and wildlife and to have a compassion for the living creature. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், ஏன்னா இப்போ என்விரான்மெண்ட்டு ஒழுங்காக இருந்தால் தான், அதாவது நம்ம இருக்கிற இடத்து சுற்றுப்புற சூழல் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப க்ளீன்னஸாக இருந்தால் தான் நாம் சுத்தமாக இருக்க முடியும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தி பர்சனாக இருக்க முடியும். ஓகே, இப்போ அந்த ஹெல்த்தின்றது ரொம்ப மிஸ் ஆனதுனால தான் ரொம்ப மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம பேணி காக்கணும் அண்ட் ஆல்சோ நம்ம அதை பாதுகாக்கவும் செய்யணும், அதை இம்ப்ரூவ் பண்ணவும் செய்யணும். ஓகே, எஸ்பெஷலி ஃபாரஸ்ட், லேக்ஸு, ரிவர்ஸ், வைல்ட் லைஃப், அது மட்டும் இல்லாமல் உயிர்கள் இடத்துல அன்பும் செலுத்தணும். ஓகே, தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். ஓகே, அறிவியல் சார்ந்து நம்ம இருக்கணும். ஓகே, எதுவுமே வந்து கண்மூடித்தனமாகவும் சூப்பர்டிஷியஸ் பிலீஃபாக மூட நம்பிக்கையும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். ஓகே, அண்ட் ஹியூமனிசம் மனித நேயத்தோடு இருக்கணும் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி செயல்படணும். ஏதாவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாகவும் அது மூட நம்பிக்கையும் இல்லாமல் நம்ம அதை சயின்டிஃபிக்கோட எந்த ஒரு அது என்ன எப்படி ஏன்றதை ஆலோசனை பண்ணி நம்ம செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஃப் பண்ணணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா ரோடு, ஓகே, பார்க்கு, ஓகே, ரிவர்ஸ் எல்லாமே நம்மளால் பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல, அதை சேதப்படுத்தக்கூடாது. ஓகே, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் த வைலன்ஸ். கைவிடுதல், அப்ஜூர்னானது கைவிடுதல். எதை கைவிடணும்னா வைலன்ஸை கைவிடணும். ஓகே, ரொம்ப எதுவுமே பீஸ்ஃபுல் அப்ரோச்சாக தான் இருக்கணும். ஓகே, டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் and a collective activity so that nation constantly rises to higher level, endeavor and the achievement. Endeavor na try hard. ஓகே, நம்மளால இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி அண்டு கலெக்டிவாக இருந்தாலும் சரி நம்ம நேஷனுக்கு வந்து முன்னேற்றணுன்ற நாம் முன்னேறினா தான் நம்ம நாடு முன்னேறும். அப்போ அதுக்கான ட்ரை ஹார்டு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு தனி மனிதன் அச்சீவ் பண்ணாங்கன்னா நம்மளோட கண்ட்ரி அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ அப்போ இண்டிவிஜுவலாகட்டும் கலெக்டிவாகட்டும் நம்ம ட்ரை ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம ஹையர் லெவலில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருமா, to provide opportunities for education to his child or ward between the age of 6 to 14 years. Okay, 6 to 14 years உள்ள குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓகே, அது எந்த கான்ஸ்டியூஷனில் வந்திருக்குன்னா the 86th Constitutional Amendment Act of 2002. நோட் பண்ணிக்கமா, 2002 also introduced the 11th fundamental duty under the 51A. Okay, under which all citizens of India as parents shall provide. Okay, அது parent. Okay, citizen தான் parent, அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் the opportunity for education to their children. ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களுடைய சில்ட்ரனுக்கு, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி 6 to 14 years உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயமான கல்வி வந்து அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே, the children between the age of the 6 to 14 years. ஓகே, அப்படி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. உங்களுக்கு 10 சொல்லியிருப்பாங்க, ஆனால் லாஸ்ட் ஒன்று சேர்த்து 11 வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகேம்மா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துட்டோம். இது 5 மார்க்ஸில் வரும். ரொம்ப 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 இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர்ஸ். தரவாக பாருங்கள். இப்போ வர வீக்லி டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதில் 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லாஸ்ட் ஒன்று ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, டியூட்டிஸும் நீங்கள் தரவாக ரீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகள். ஓகே, மத்திய அரசு மாநில அரசுடைய
ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அரசியல் சார்ந்த உறவுகள் பார்க்க போகிறோம். The Union Parliament has the power, okay, to legislate for the whole or any part of the territory of India, which include not only not only the states but also the union territories or any other area for time being included in the territory of India. என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு டெரிட்டரி ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் நம்ம இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நம்ம புதுசாக இணைஞ்ச ஸ்டேட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்துக்கும் அரசியலை ஏற்படுத்தக்கூடிய பவர், ஓகே, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா த பார்லிமெண்ட். எது? த பார்லிமெண்ட் ஹேஸ் டு பவர் டு legislate the states or legislate the laws to the states or the union territory etc. அப்ப இங்க பார்லிமெண்ட் எதை சொல்றாங்கன்னா the union government, okay. The 7th schedule நோட் பண்ணிக்கோமா. எந்த ஷெட்யூல் இது மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா the 7th schedule of the constitution embodies the 3 list. அது போல எத்தனை லிஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா 3 லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. 3 லிஸ்ட் என்னன்னா as a subject யூனியன் கவர்மெண்ட் எந்தெந்த இதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் எதெல்லாம் பவரா இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுவான லிஸ்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அதுல பவர் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கும். தட் இஸ் a concurrent list. அதுபோல நம்மளுக்கு 3வா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, அதுல எந்த ஷெட்யூல் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 7th schedule. நோட் பண்ணிக்கோமா. 7th schedule of the constitution embodies 3 lists, namely union list, okay, state list and concurrent list, consisting of 97. union list எவ்வளவு சொல்றாங்க 97, state list எவ்வளவு சொல்றாங்க 66 and concurrent list எவ்வளவு சொல்றாங்க 47, okay, respectively. The parliament enjoy the exclusive power to legislate on subject enumerated in the union list. அதாவது the parliament union list, union நாலே நான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பார்லிமெண்ட். அப்ப இந்த யூனியன் லிஸ்ட்ல அந்த 97 சப்ஜெக்ட்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ரயில்வேஸ், ஓகே, பேங்கிங், இது போல நிறைய லிஸ்ட் இருக்கும். 97 லிஸ்ட் இருக்கும். அதுல ஃபுல்லா அந்த டாக்ஸை ஏற்படுத்தும் சரி, அதை நெறிமுறைப்படுத்துறதும் சரி, அந்த 97 லிஸ்ட்லையும் யார் பவர்ஃபுல் பண்ணுவாங்கன்னா, யார் அதனுடைய அதிகாரத்தை செலுத்துவாங்கன்னா த பார்லிமெண்ட். ஓகே, the parliament enjoy the exclusive power, அதுக்கு மட்டுமே தான் பவர் இருக்கும். அதாவது பார்லிமெண்ட் enjoy the exclusive power to legislate on subject enumerated in the union list. அதுபோல ஸ்டேட் லிஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுல யார் பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னா அதாவது யூனியன் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எந்த ஒரு சட்டம் ஏற்றதுனாலும் சரி, எந்த ஒரு அரசியல் அமைப்பு, அதாவது எந்த ஒரு ரிட்டன் சொல்வாங்க அதிகாரம் ஏற்படுத்துறதுனாலும் சரி, அந்த யூனியன் லிஸ்ட்ல யார் பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னா பார்லிமெண்ட். அதுபோல ஸ்டேட் லிஸ்ட்ல யார் இருப்பாங்கன்னா the state legislature, okay, as an exclusive right, state legislature, அது that mean மாநில அரசுகள், ஓகே, மாநில அரசு தான் வந்து அதுல பவர்ஃபுல்லா இருக்கும். எதுனா ஸ்டேட் லிஸ்ட்ல the state legislature has exclusive right to legislate on the state list. இப்போ சொல்றாங்க பாரு, கன்கரண்ட் லிஸ்ட் both the parliament and the state legislature, ஓகே, நம்முடைய பார்லிமெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட் 97 சொல்லணுமா, அதுக்கு பார்லிமெண்ட் அதனுடைய முழு அதிகாரம் பெற்றிருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பவர் பெற்றிருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட் both பார்லிமெண்ட் and state legislature have the power to the concurrent list, okay. The both parliament and the state legislature have power to legislate on the subject contained in the concurrent list, okay. But in case, இப்போ சொல்றாங்க பாரு, it's not the point, but in case of conflict between the law of the state and the union and the subject in the concurrent list, the law of parliament prevails, okay. என்ன முன்னாடி பாருமா, கவனி, இப்போ நல்லா கவனி. கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு வந்து யூனியனுக்கு வந்து பார்லிமெண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து இவங்களுக்குள்ளே வந்து கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ளே போட்டியும் இல்லாட்டா அவங்களுக்குள்ளே ஃபைட் வந்துருச்சுன்னா, இந்த இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனில் நான் தான் பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு யூனியன் பார்லிமெண்ட் சொல்லுது, இல்லாட்டா நான் தான் பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு ஸ்டேட் சொல்லுச்சுன்னா, அதில் 2 பேருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது பார்லிமெண்ட் சொல்கிறதான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பார்லிமெண்ட் தான் அந்த டைமில் 2 பேருக்கும் கூடி பேசி, அதாவது 2 பேர் ஸ்மூத்தாக போனாங்கன்னா ஓகே.
ஸ்மூத் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வர பட்சத்தில் பார்லிமெண்ட் எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதியானது, அதான் சொல்கிறாங்க. ஓகே, but in the case of conflict between the law of the state and the union and the subject in the concurrent list, the law of parliament prevails. அவங்க பார்லிமெண்ட் எடுக்கிறது தான் வந்து இறுதியான முடிவு. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகேம்மா, இங்கே do you know இருப்பாருமா, the union list, the union list, state list and the concurrent list consisting at present. நம்ம அங்கே ஒரு லிஸ்ட் பார்த்து 97 சொல்லியிருந்தோம்மா. இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாரு, யூனியன் லிஸ்ட் ஹேஸ் 100, ஸ்டேட் லிஸ்ட் ஹேஸ் 61 and concurrent list have the 52. Okay, item respectively. The 42nd Amendment Act of 1976 transferred 5 subject to concurrent list from the state list. அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து 5 வந்து எங்கே ஆட் பண்ணியிருக்காங்கன்னா concurrent list ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd Amendment. ஓகே, that is education. எதெல்லாம் வந்து concurrent listல வந்திருக்குன்னு பாருமா. எஜுகேஷன் ஆல்ரெடி எங்க இருந்ததுன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தது. ஓகே, இப்போ வந்து concurrent listல வந்தது. எஜுகேஷன், forest, weights and measures, protection of wild animals and birds, and administration of justice, constitution and organization of all courts except the Supreme Court and the High Court. Supreme Court and High Court தவிர மற்றது எல்லாம் எங்கே வந்துன்னா the concurrent list. அதாவது 5 சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது, இப்போ எங்கே வந்து ஆட் ஆகிட்டுனா concurrent லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஓகே, ஒரு சில முக்கியமான யூனியன் லிஸ்ட் வந்து நீங்கள் மொபைலில் வந்து யூடியூப்பில் போயிட்டு யூனியன் லிஸ்ட், அதாவது கூகுளில் போயிட்டு யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு வந்தாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனியன் லிஸ்ட்டு பார்த்தோன்னா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டமிக் எனர்ஜி இதெல்லாம் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா பப்ளிக் ஆர்டர், போலீஸ் அண்டு லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். நம்மளுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து எஜுகேஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ். ஓகே, அதாவது சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், நிர்வாக சார்ந்த உறவுகள். ஓகே, the administrative power of a state extend only its own territory. நோட் பண்ணிக்கோமா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது எந்த எல்லைக்கு உட்பட்டதுன்னா அதனோட ஓன் டெரிட்டரி, அவங்களுடைய எந்தெந்த ஸ்டேட்டோ அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அவங்க பவர்ஃபுல்லானவங்க. ஓகே, ஓன் டெரிட்டரி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு விச் இட் ஹேஸ் a legislative competence whereas a union அவங்களுக்குள்ள அவங்களுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்ட இடத்துல மட்டும்தான், அந்த உட்பட்ட ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்களுடைய பவரும் அதிகாரமும் அவங்களுக்கு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். பட் யூனியன் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர். யூனியனுக்கு எதுலலாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்திறமை எதுலலாம் இருக்குன்னா that the matter with respect to which parliament has exclusive power to make laws. Okay, எந்த ஒரு அதாவது மேக் லா, எந்த ஒரு சட்டம் ஏற்றனாலும் சரி, அது ஸ்டேட் சம்மந்தப்பட்டதாகட்டும், எந்த ஒரு யூனியன் டெரிட்டரி சம்மந்தமாகட்டும், எந்த ஒரு சட்டம் ஏற்றினாலும் அது அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ த எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர் த கன்ஃபர்ட் பை த எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். எந்த ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ஆகட்டும், அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட் போகிறதுனாலும் சரி, ஸ்டேட் டு கண்ட்ரி போகிறதுனாலும் சரி, எந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆனாலும் அந்த அக்ரிமெண்ட் யார் வேணும் டு தட் பார்லிமெண்ட், யார் வழியாக தான் போகணும்னா அந்த பார்லிமெண்ட் தான் இருக்கணும். அப்போ பார்லிமெண்ட் ஹேஸ் எ எக்ஸ்க்ளூசிவ் பவர். பட் ஸ்டேட் வந்து ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு யூனியன்ன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து அவங்க சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றவங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு எந்த மாநிலமோ அந்த மாநிலத்துக்கு உட்பட்டது மட்டும்தான் அவங்களுடைய அதிகாரம். அதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஃபினான்ஷியல் ரிலேஷன், தேர்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பார்த்துட்டோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பார்த்துட்டோம், அண்டு ஃபினான்ஷியல். ஓகே, நிதி சம்பந்த உறவுகள். ஓகே, நிதி உறவுகள். ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் பாருமா, 268 to 293. ஓகே, இன் பார்ட், எந்த பார்ட்னா 12th பார்ட் deal with the financial relation between center and the state. Okay, financial relation center and state குள்ள இத வந்து எந்த ஆர்டிகல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா 262 to 273. அதாவது 268 இருந்து 293 குள்ள அந்த ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு மென்ஷன் பண்ணுது. எந்த பார்ட்னா 12 பார்ட். ஓகே, so that the center and the state are the empowered by the constitution to impose various kinds of taxes. ஓகே, அதாவது ஸ்டேட்டுக்கு என்னென்ன டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணணுமோ அந்த அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த டாக்ஸ் ஆகட்டும், நான் டேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்குரிய பவர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு தனி ஒரு பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி ஒரு பவர். ஓகே,
and certain taxes இங்கே தான் நோட் பண்ணணும். certain taxes are imposed and collected by the center. okay, certain tax வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். and certain taxes are imposed, வரி விதித்தல், okay, and collected, வரி விதிச்சு அதை கலெக்ட் பண்ற அதிகாரம் யாருக்குன்னா சென்டர், and divided between the center and the state. okay, அது based on the recommendations. எந்த ரெக்கமெண்டேஷனா finance recommendation. எந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணா finance commission. okay, finance commission appointed by the அந்த finance commission வந்து அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். எத்தனை இயர்ஸ்னா 5 இயர்ஸ் ஒன் டைம் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 220 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, லேட் பிரைம் மினிஸ்டர் நோட் பண்ணிக்காமா, லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்பாயிண்டட் த சர்க்காரியா கமிஷன். அதாவது இந்த ஃபினான்ஷியல் மேட்டரில் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்காகவே, ரிலேஷன்ஸ் வந்து ஆராயறதுக்காகவே அவங்க வந்து நம்மளுடைய லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் நம்மளுக்கு இந்த சர்க்காரியா கமிஷனை ஒன்று ஏற்படுத்தினாங்க. ஓகே, எந்த இயர்னா 1983. ஓகே, டு மேக் அன் என்கொயரி இன்டு த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோமா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எந்த அளவில் இருக்குதுன்றது அதை ஆராயறதுக்காகவே, அதை நோட் பண்ணுறதுக்காகவே அதை கமிஷன் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அது சர்க்காரியா கமிஷன். ஏற்படுத்தின பர்சன் யாருன்னா நம்மளுடைய லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஓகே, so the central government has implemented 180, okay, out of 247 recommendations of the commission. The most important is the establishment of the interstate council. okay, அதுக்காக ஒரு கவுன்சில் ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. அது எந்த இயர் ஏற்படுத்தினாங்கன்னா 1990. ஓகே, interstate council. ஓகே, இங்க ஒரு do you know ஒன்று கொடுத்துருக்காங்க பாருமா. ஓகே, do you know பாருமா, in 1969 the Tamil Nadu government appointed the 3-member committee. okay, they are under the chairmanship of, அதுக்கு chairmanship யாருன்னா டாக்டர் PV ராஜமன்னார். ஓகே, ராஜமன்னார் குழுன்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. எதுக்காகனா டு எக்ஸாமின் த என்டையர் த கொஸ்டின் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். அது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு ராஜமன்னார் கமிட்டி வந்து ஏற்படுத்தினாங்க தமிழ்நாடு மூலமா. எப்போன்னா 1969. ஓகே, ஸோ இது இஸ் த டூ யூ நோ. ஸோ இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருக்குறோம் அண்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் 3 ரிலேஷன் பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஓகே, ஸோ இந்த டுடே நடத்தின கிளாஸஸ் வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிங்க. ஒரு கிளாஸை 1 டைம் பார்க்குறத விட 2 or 3 டைம் பார்க்கணும். இன்னுமே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெசன்ஸ் அண்ட் ஆல்சோ ஏபிள் டு ரைட் த எனிவேர் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களால் எந்த ஒரு கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஸோ தரவாக ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணில போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணில போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.